நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இந்த சந்தேகம் வரும். அதாவது வீட்டில் அசைவம் சாப்பிட்டு விட்டு அல்லது சமைத்து விட்டு பூஜை செய்யலாமா, ஸ்லோகங்கள் சொல்லலாமா, கவசங்கள் பதிகங்கள் படிக்கலாமா, இந்த மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த சந்தேகத்திற்கான விடை தான் இந்த பதிவு. வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே பார்த்தோன்னா அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறது அவங்களோட மன ஓட்டத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் வீட்டில் அசைவம் சமைத்து விட்டு கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் அசைவம் சாப்பிட்டு விட்டு குறிப்பாக கோவிலுக்கு போகவே கூடாது அப்படின்னும், அப்படி செய்வது மகா பாவம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே அசைவம் சமைக்கும் வீட்டிலும் சாப்பிடும் சமயத்திலும் வீடு முழுவதும் ஒரு விதமான துர்வாசனை வீசும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்தில் நல்ல சக்திகள் வராது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது தெய்வ சக்திகளையும் நல்ல சக்திகளையும் வர வைப்பதற்கான ஒரு நல்ல சகுனமாகவே பார்க்கப்படுது. அசைவம் சமைத்துவிட்டு நம்ம விளக்கு ஏற்றினோன்னா அந்த நல்ல சக்திகளை வா அப்படின்னு அழைத்து விட்டு அந்த சக்திகளுக்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுக்காமல் போய்விடும். அதற்காக தான் அசைவம் சாப்பிட்டு விட்டு தீபம் ஏற்றுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அசைவம் சாப்பிட்டு விட்டு விளக்குகளையும் ஏற்றக்கூடாது. கவசம் பதிகங்கள் ஸ்லோகங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இறை வழிபாட்டுக்கு முன்பாக அசைவங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த வழியாகவே பார்க்கப்படுது. இறை வழிபாட்டிற்கு அப்படின்னு சில கட்டுப்பாட்டுக்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை நாமும் சில கட்டுப்பாட்டுக்களை பின்பற்றினோன்னா அதற்குரிய பலன்களை நிச்சயமாக அடையலாம் அப்படிங்கிறது விதி. வீட்டில் அசைவம் சாப்பிட்டு விட்டு விளக்கு ஏற்றுவதை தவிர்த்து விடலாம். வீட்டில் அசைவம் சமைத்தோம் என்றால் அடுத்த நாள் மறுநாள் வீட்டை சுத்தமாக கழுவி விட்டு துடைத்து விட்டு துர்வாசனை வராத அளவிற்கு சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் குளித்துவிட்டு நறுமணம் போன்ற ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றி வீட்டை நல்ல நறுமணமிக்க வீடாக மாற்றிவிட்டு அதன் பிறகு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை நாமும் செய்து இறை வழிபாட்டுக்குரிய விதிமுறைகளை கடைப்பிடித்து இறைவன் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.